ஹலோ பிபின், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம ஃப்ரண்ட் பிரேக் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதாவது அந்த ஆயில் ஹோஸ் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிடுச்சு. அப்புறம் டயர் வேறு சேஞ்ச் பண்ணுங்க. புது டயர் வாங்கி எத்தனை நாள் ஆகுது இன்னும் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கேன். இந்த 2 விஷயம் நம்ம பண்ண போகிறோங்க. ஒன்று, முதல்ல இதை போய் ஷோரூமில் பார்க்கணும், என்ன சொல்கிறானுங்கன்னே தெரியல எனக்கு. அதுவும் இந்த ஸ்பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியே தான் கொண்டு போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். ஷோரூமில் இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால் வெளியே வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் கேட்டிருக்கேங்க. அங்கே வந்து பஜாஜ் ஒரிஜினல் தான் கிடைக்கும். அந்த கடையெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கி. முதல்ல ஷோரூமில் வந்து என்ன சொல்கிறாங்க தெரியல. அதை வாங்கிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இதை கழட்டி கொடுத்து நம்ம அதை எடுத்துகிட்டு போய் வாங்கணுமா, இல்லை இது கரெக்டாக பேர் சொல்லுவாங்களா, அதை நம்ம வாங்கணுமா என்னன்னு தெரிலங்க. ஷோரூம் போனால் தான் தெரியும். எதாக இருந்தாலும் முதல்ல ஷோரூம் போயிடுவோம். அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் இல்லாமல் வெறும் பேக் பிரேக் மட்டும் யூஸ் பண்ணி ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல பிடிக்கணும்னா டக்குன்னு ஃப்ரண்ட் பிரேக் தாங்க கை போகுது. இது வேறு சல்லுன்னு உள்ளே வந்துடுதா, இருக்கிற ஆயிலெலாம் வெளியே அடிச்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இது ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணும்போதும் அந்த ஆயிலெலாம் கொஞ்சம் வெளியே வருதுங்க. அந்த கொஞ்சம் ஓஸில் இருக்க கொஞ்சம் மீதியான ஆயிலெலாம் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம வண்டி ஓட்டின ஸ்டார்டிங்லாம் பார்த்திங்கன்னா பிரேக்கே இல்லாமலாம் வண்டி ஓட்டிகிட்ருப்போங்க. நானும் என் ஃப்ரெண்ட் எல்லாருமே பிரேக்கே இல்லாமல் அந்த பழைய சுசுக்கி வண்டி நாங்கள் வச்சுருந்தோம். அந்த சுசுக்கி மேக்ஸ் 100ன்னு சொல்லிட்டு ஒரு வண்டி நாங்கள் வச்சுருந்தோங்க. அதெல்லாம் செம்மையாக இருக்கும். அதில் பிரேக்கே இருக்க சுத்தமாக அதெல்லாம் கூட அப்படி ஓட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போல்லாம் நல்லா ப்ரொஃபஷ்னலாக கரெக்டாக ஓட்டுறதுனால கொஞ்சம் எல்லாம் இப்போ பிரேக் இல்லைன்னா கஷ்டமாக இருக்குங்க ஓட்டுறதுக்கு. வண்டி பார்த்திங்கன்னா ஷோரூமில் விட்டாங்க. அதேமாதிரி ஷோரூம்லேயே ஸ்பேர் வந்து இருக்கா, நம்ம வெளியே போய் வாங்க தேவையில்ல. மீதிலாம் நம்ம சாயந்தரமாக வந்துட்டு லாக் பண்ணுவோங்க. சைன் பண்ணுங்களா? உங்களுக்கு டக்குன்னு கொஞ்சம் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து பஸ்ஸில் தாங்க போயிட்டுருக்கோம். அதாவது எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஷோரூம் தான் போகிறோம். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சாம்மா. 12:30 1 மணிக்கே கால் பண்ணிட்டாங்க. நம்ம காலையில் ஒரு 10 மணி 10:30க்கு விட்டோம். அதுக்குள்ளே கால் பண்ணிட்டாங்க. வண்டி தாங்க எடுக்க போகிறோம். போயிட்டு எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு தெரில. நான் இதெல்லாம் ஷோரூம் போயிட்டு நான் ப்ளாக் பண்ணுறேங்க. இந்த ஷோரூமில் இருக்கவங்க எல்லாருமே நமக்கு ரொம்ப பழக்கங்க. எல்லாருமே நமக்கு ஃபேவராக தான் பண்ணுறாங்க. இந்த விஷயம் ஒன்று பார்த்து வச்சுக்கோங்க, நான் என்னன்னு சொல்கிறேன். இந்த நீ தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்க. நாளைக்கு வீடியோவில் வருவேன். நாளைக்கு வீடியோவில் பாரு, நீ இருப்ப இதில். ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. நல்ல பசங்கங்க. அந்த பையன் ஓடி வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, ஆனால் இதுன்னு உங்கள் சேனலு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்படிங்கிறானே. ஆனால் பில் எவ்வளோ தெரியுமாங்க? அந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா 2800 சில்லரை வந்துருச்சு. நம்ம வீட்டுக்கு போயிட்டு இப்போ டயர் தான் சேஞ்ச் பண்ணணும். டயரை மாற்றிட்டா நம்ம வண்டி ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக ஆகிடுவான். நம்ம வந்து சீக்கிரமானா உடனே இல்லை, ஒரு மாதம் இல்லை 1 மாதம் சொல்ல முடியாது, ஒரு 2 மாதத்துக்குள்ளே நம்ம லடாக் போகலாம் பிளான் பண்ணிகிட்ருக்கோங்க. அதுக்காக தான் கொஞ்சமாக வண்டி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் போகிறதுக்குள்ளே கிளச் பிளேட் மாற்றிட்டு போயிடுவேன் கன்ஃபார்ம். நம்ம வண்டி கிளச் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது. அதாவது யாரை கேட்டாலும் இதுதான் சொல்கிறாங்க, 78,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கீங்க, இன்னும் கிளச் பிளேட் மாற்றலையான்னு கேட்குறாங்க. மாற்றலைங்க, உண்மையாலுமே மாற்றலை. பரவாயில்ல, நல்லா கிளச் பிளேட் அந்த தடவை ரொம்ப தாங்கியிருக்கு. நம்ம ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் இழுத்துலாம் ஓட்ட மாட்டோங்க, கொஞ்சம் நல்லா கரெக்டாக ஓட்டுவோம். அதனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிளச் பிளேட் வந்து இன்னும் போகாமல் இருக்குது. நான் அந்த விஷயம் ஒன்று பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன்ல, அது என்ன தெரியுமாங்க? போன தடவை எதனால நம்ம ஓஸ் கட் ஆனிச்சுன்னா, அந்த பிளாஸ்டிக்கில் போய் மோதி உரசி கட் ஆனிச்சு. அதனால நான் இந்த தடவை என்ன சொன்னேன்னா, ஆனால் அது உரசாத மாதிரி ஏதோ ஒன்று பண்ணித்தாங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஓஸ் மட்டும் வைங்க, நம்ம பழைய கேபிள்லேருந்து ஒரு ஓஸ் கட் பண்ணி அப்படியே லைட்டாக அது மேலே வச்சு அப்படியே போட்டுருங்கண்ணா அப்படின்னு. அவர் கொஞ்சம் கூட மூஞ்சி சொல்லிக்கவே இல்லைங்க. ஓகே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதில் கரெக்டாக உள்ளே போணுச்சுன்னா நான் பண்ணித்தரேன், இல்லைன்னா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு
ரொம்ப ஜென்யூனாக பேசினார். அந்த ஷோரூமில் இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு கொஞ்சம் பழக்கங்க. ஏன்னா நம்ம வண்டி வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம அங்கே தான் விட்டுட்ருக்கோம். அதாவது 4.5 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் நம்ம அங்கே தான் பண்ணிகிட்ருக்கோம். அந்த TKRA ஷோரூம்னு சொல்லிட்டு இங்கே 5 ரோடு கிட்ட. போயிட்டு ஒரு பேர்ன் அவுட் பண்ணி நம்ம டயரை சேஞ்ச் பண்ணலாம். திரும்ப போன தடவை பேர்ன் அவுட் பண்ணும்போது ஓஸ் கட் ஆகிடுச்சு. இந்த தடவை பேர்ன் அவுட் பண்ணும்போது எதுவும் கட் ஆகக்கூடாது. அதை தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஓகேங்க, இதெல்லாம் போயிட்டு நான் முன்னாடி போக போக நான் ப்ளாக் பண்ணுறேன். விபின், நமக்கு முன்னாடி ஒரு R1 போதில்ல, அவர் நம்மக்கிட்ட ரேஸ்க்கு வர்றாருங்க. விண்டு நாய் சார் உங்களுக்கு ரொம்ப கேட்கும்னு நினைக்கிறேன். அங்கே சேலத்துலேருந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் டயர் எடுத்துகிட்டு டயர் மாற்ற தான் போயிட்டுருக்கோம். நானும் என் ஃப்ரெண்டும் தாங்க போயிட்டுருக்கோம். போன தடவை பார்த்திங்கன்னா நம்ம அப்பா இருந்தார். இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டே இருக்காங்க, அவனை தான் கூட்டிகிட்டு போய் இந்த தடவை மாற்ற போகிறோம். போன தடவை யாருமே இல்லைங்க, எங்கள் அப்பா தான் இருந்தார். அதனால் எங்கள் அப்பாவே கூட்டிகிட்டு போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். போன தடவை பண்ணும்போது தான் கரெக்டாக பிரேக் ஃபெயிலியர் ஆனிச்சு. இந்த தடவை எதுவுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக பேர்ன் அவுட் பண்ணிவிட்டு டயரை மாற்றிடணுங்க. அது ஒன்று தான் என் மைண்டில் ஓடிட்டுருக்கு இப்போ வரைக்கும். பார்ப்போம், எந்த ஒரு சம்பவம் நடக்காதுன்னு நினைக்கிறேன். மீதிலாம் நான் அங்கே போயிட்டு நான் ப்ளாக் பண்ணுறேங்க. தெரியாத மாதிரி நான் கேமரா அவுட்லேருந்து வேணும். யார் கேமரா அவுட்லேருந்து போனீங்கன்னா ஃபேஸ் தெரியாது. தெரியுங்க. கட் பண்ணிடு. ரீடேக்கில் இல்லை, என்ன பண்ண முன்ன பண்ண உக்காந்துக்கிட்டா ஓகேவா? எடுக்கலாமா? சரி விடு, பரவாயில்ல, போதும். ஆன் பண்ணி எடுக்கட்டா? அந்த தாத்தா வராரு, அந்த தாத்தா போயிட்டோம். ஓகேவா? யா டே பாவி, எடுறா நீ, டயர் வெடிச்சு போயிருண்டா. கம்பி தெரியுதா? பயமா இருக்குடா, போடா. வெடிக்கி விட்டுட்டு இருக்கேன், டயர் எடுத்துட்டா வச்சுட்டு இருக்கேன். பயமா இன்னும் அதெல்லாம் கிரிப் இருக்குடா. இன்னும் 1500 கிலோமீட்டர் ஓடுடா. 1500 கிலோமீட்டர் ஓடுமா? இன்னும் 500 கிலோமீட்டர் தாராளமாக ஓடும். பஞ்சர் அவசரம் தான் நம்ம டயர் மாத்துறோம். டயர் தேஞ்சு போகல தம்பி. சரி. ரீடேக்கா? ஓகே செகண்ட் டைம். சரி, எதுவும் ஆகாமல் இருந்தால் சரி.
ரேடியேட்டர்லாம் ஓடுதுடா. அவ்வளோதான், இப்போ இந்த ஸ்டேஜ் வந்துருச்சிங்க பாடுறா. முட்டிட்டு இருக்கடா, நேரம் வெடிச்சிருக்கும்டா டயருடே. வண்டி வர ஆரம்பிக்குதே. ஆனால் போலாடு நேரம் வெடிச்சிருக்கும்டா டயரு. வேண்டா புகை தெரியுது வேறு, இவ்வளோ ஒரு புகை யார் தருவா? இல்லை இல்லை, இது செகண்ட் கிளிப்பில் தான் பாரு புகை எவ்வளோ தெரியுது. போதும் போதும், இதுக்கு மேலாம் அடிச்சு போயிடும், இப்போ டயர் வெடிச்சு போயிடும். போதும், ரேடியேட்டர்லாம் ஓடுது. ப்ளே ஆக மாட்டேங்குது. அங்கே பாரு பின்னாடி ரயில் போகுது. இருங்க, நான் பண்ண இடத்த ஒரு தடவை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம பண்ண இடத்த ஒரு தடவை பார்த்துட்டு வரலாமே. இதான் நம்ம பண்ண இடம். ஓகேங்க, போய் முதல்ல டயரை மாற்றணும். இது ஒட்டுதுடா டயரில். புது டயரா? ஏண்டா தாறு மாதிரி ஆகி போச்சு டயரு. புது டயரா? ஐயோ, டயரு இப்போ வெடிஞ்ச டயரில், அதாவது அந்த கிழிஞ்சு போன டயரில் ஓட்டிட்டு போனால் என்ன சவுண்டு வரும் அது மாதிரி வருதுங்க. பபுள்ஸ்லாம் வந்துருச்சு டயரில். நம்ம போய் கடைக்காரர்கிட்ட கேட்டு பார்ப்போம். ஏய், எப்படியான வெயில் இறங்குறதுக்குள்ளே பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் டயர் மாற்றிக்கலாம்ண்ணா. டயர் டயரை போட்டு தேய்ன்னு தேய்ச்சிட்டோம். ஆனால் எல்லோரும் நம்மள ஒரு மாதிரியாக பார்க்குறாங்களே. ஓகேங்க, இதெல்லாம் நான் மாற்றிட்டு பிளாக் பண்ணுறேன். நம்ம வண்டி தாங்க கழட்டிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. இருட்டாகிறதுக்குள்ளே மாட்டினா பரவாயில்லைங்க, பார்ப்போம். டயர் ரொம்ப தேய்ச்சிட்டோங்க. அப்படியே ஒரு மாதிரி ஃபுல்லாக டயரே மெல்ட் ஆயிடுச்சு. அப்படியே தாறு மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்க, மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றிட்டு நான் விளாக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், என்ன மாதிரி மட்டும் யாரும் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. பேர்ன் அவுட் பண்ணலாம், ஆனால் மோஸ்ட்லி பேர்ன் அவுட் பண்ணும்போது இந்த மாதிரி டயரை கழட்ட முடியாமல் போயிடும். நம்ம அங்கே டயரை கழட்ட முடியலன்ட்டு இப்போ அலைன்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. இங்கேயும் கழட்ட முடியலன்னா டயரை அறுத்து தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போதோ தெரிலிங்க, பார்ப்போம். இங்கேயே எப்படி ஒன்று கழட்டிட்டாங்கன்னா பரவாயில்ல. அவ்வளோதாங்க, டயர் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டேன். இங்கே வந்து லேபர் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா டயர் வந்து கழட்டி சேஞ்ச் பண்ணதுக்கு. எங்கள் ஊர் கடை தான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அதோ இவனை கூட்டிகிட்டு போய் ஜூஸ் வாங்கி குடிக்க போகிறோம். போலாமா? உன்னை முன்னாடி விட்டு தான் நாங்கள் போகிறது. ஏமாற்றிட்டு ஓடிட்டீங்கன்னா அப்புறம் இன்னொரு அட்வைஸ் ஒன்று சொல்கிறேங்க. பேர்ன் அவுட் பண்ணுறவங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா டயரை கழட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நம்ம பாருங்கள், இங்கே கழட்ட முடியலன்னு சொல்லிவிட்டு அலைன்மெண்ட்டில் போயிட்டு, அதுவும் பார்த்திங்கன்னா 70 ரூபா கேட்டாங்க. நான் 50 ரூபா தான் கொடுத்துட்டு வந்தேன். அது தெரிஞ்ச கடை, அதனால் 50 ரூபா மட்டும் கொடுத்துட்டு வந்தேன். அது டயர் கழட்டி கொடுத்தாங்க. நம்ம திரும்ப இங்கே வந்து போட்டுக்கிட்டோம். மொத்தம் டயரை மாற்றுறதுக்கு 200 ரூபா செலவு பண்ணியிருக்கோம் நம்ம.
போயிடுவாங்கல்ல. ஓகேங்க, மீதெல்லாம் அப்புறம் ஜூஸ் குடிச்சிட்டு ப்ளாக் பண்ணுறேன். போய் நம்ம ஜூஸ் இருக்காங்க. அது வேறையா? வாட்டர் டேய், நாங்களாம் ஆல் ஓவர் இந்தியா ரைடே முடிச்சுவீங்க. இங்கேருந்து வீட்டுக்கு போக தெரியாதா? போயிட்டு வந்திருக்கான். சேலத்தில் ஒரு பெண்ணாம் தெரியல. சரி சரி, விட விட அசிங்கப்படுத்தாத. வண்டிக்குன்ற ஒரு ஒரு வந்து ஒரு கடை தெரியாதுன்றான். ஆல் ஓவர் இந்தியா. சரி சரி, ஓகே, விடு விடு. இப்படியே சொல்லிக்கிட்டு திரிகிறான், ஏமாத்துறான், ஊரை ஏமாத்துறான். யாரும் நம்பாதீங்க. யூஎஸ்ஆ இருந்தாலும் சரி நம்பாதீங்க. சரி வரேன், பாய். நல்லா இருக்கா? பிரைட்டாக இருக்கான்ல? பாய் பாய் பாய், பார்த்து போ. ஆ போகலாம் நவீன, வீட்டுக்கு தானே? நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு தானே? சாப்பிடலாம். விபின், கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவ்வளோதாங்க. நம்ம வந்து போன வீடியோவில் சொல்லிட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோலையும் ஒரு தடவை சொல்கிறேன். நம்ம என்ன டயர் யூஸ் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போலோ ஆல்ஃபா S1. எங்கடா அவனக்கானோ? எங்கே போனான்னு தெரியலையே. பின்னாடி தான் நாம் யூஸ் பண்ண டயர் வந்து பார்த்திங்கன்னா அப்போலோ ஆல்ஃபா S1 130/70 ரேடியஸ் 17. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலத்தில் 3200 எடுத்தோம். ஆனால் ஒரு இடத்துலையும் ஒரு ப்ரைஸ். நான் அதிகபட்சம் இந்த டயர் 3800 வரைக்கும் ப்ரைஸ் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் வாங்கக்குள்ள கொஞ்சம் சேஃபாக வாங்கிக்கோங்க. என் வண்டிக்கு வந்து இந்த டயர் மாட்டினதுனால எவ்வளோ மைலேஜ் வந்துச்சுன்னா 40. சரி வந்துடு. என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்ல, இந்த டயர் வந்து நம்ம யூஸ் பண்ணதுனால எவ்வளோ மைலேஜ் தெரியுமா எனக்கு வந்தது? 44,000 கிலோமீட்டர் வந்ததுங்க. 44,000 கிலோமீட்டர் நம்ம பழைய டயர் வந்தது. சரி, டயர் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதே டயர் தான் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுறது தான் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே விபின், அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பேர்ன் அவுட் பண்ணதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்ன, நான் லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கல, ரீல்ஸ் போடுறதுக்காக போர்ட்ரேட்டில் எடுத்துட்டேன். அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஓகே விபின், அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பெல்லைக்கன் தட்டி வச்சு விபின், அப்போ தான் நம்ம போகிற வீடியோ விஷயம் டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். ஓகே விபின், நெக்ஸ்ட் ரைடு வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம். அதெல்லாம் நான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணுறேன். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.